கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான பலிகளை ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஜீவனுள்ள கற்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு மேன்மையான காரியம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனுள்ள கல்லாக இருக்காங்க. அவரே நம்முடைய அஸ்திபாரக்கல். கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. யூதருக்கு எருசலேமிலே ஒரு தேவாலயம் உண்டு. ஆனால் அந்த தேவாலயத்தை விட இயேசு கிறிஸ்துவுடைய திருச்சபை மகிமை நிறைந்தது. விசுவாசிகள் பல தேசங்களில் பல இனங்களிலே சிதறி இருக்கிறாங்க. பல மொழி பேசக்கூடியவர்களாக, பல கலாச்சாரம் உள்ளவர்களாக, பல நிறம் உள்ளவர்களாக, பல குடும்பத்தை சேர்ந்தவர்களாக எல்லாரும் பல இடத்துல சிதறி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த ஜீவனுள்ள கற்களை ஒன்றாக இணைத்து ஒரு ஆவிக்குரிய ஒரு மாளிகை கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. ஆவிக்குரிய சபை கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. எருசலேம் தேவாலயம் சாதாரணமான கற்களால் கட்டப்பட்டது. கர்த்தருடைய சபையோ ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுடைய சபை தான் ஜீவனுள்ள ஆலயம். அந்த ஆலயத்துக்கு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். ஜீவனுள்ள கல்லும் கிறிஸ்து தான். பிரதான மூளைக்கல்லும் கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, விசுவாசியாளாகி நாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். பலிகளாகவும் நாமே இருக்கிறோங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் செலுத்துகிற ஆவிக்கேற்ற பலிகள் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிருக்கு. உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய உதடுகளின் கனிகளிலிருந்து ஸ்தோத்திர பலிகள் புறப்பட்டு வருது. நீங்களே ஆவிக்கேற்ற கண்ணீர்களாக இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் வழியாக உங்களுக்கு வல்லமைகளை கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே கனிகளையும் தரக்கூடியவராக இருக்கிறாரு. ஆமாம், ஒரு மரத்தை அதன் வரங்களால் அல்ல, அதன் கனிகளாலேயே அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் ஒரு பொழுது கெட்ட கனியை கொடுக்காது. கெட்ட கனி ஒரு பொழுதும் கெட்ட மரம் ஒரு பொழுது நல்ல கனிகளை கொடுக்காது. அதனால் நீங்கள் ஆவிக்குரிய ஸ்தோத்திர பலிகள், ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய சபையானது ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக இருக்குது. இது ஒரு ஆவிக்குரிய வீடு என்று சொல்லாதபடி இது ஒரு ஆவிக்குரிய மாளிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னா இன்னும் கட்டி முடிக்கலை. இந்த மாளிகை ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. மாளிகையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக கட்டி அழகுபடுத்தப்பட்டு கொண்டிருக்குது. சபையில்
புதிய விசுவாசிகள் சேர சேர மாளிகையின் அளவு பெருசாகுது, மாளிகையின் அழகு அதிகரிக்குது. பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே கர்த்தரை விசுவாசிக்கிற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நாம் எல்லாருமே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆசாரியன் முதலாவது தன்னை சுத்திகரித்து கொண்டு அதற்கு பிற்பாடு பலிபீடத்தின் மேலே பலிகளை வைத்து பலி செலுத்துவது போல நாமும் தினசரி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலும் தேவனுடைய வார்த்தைகளாலும் நம்ம சுத்திகரித்து கொண்டு நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஒவ்வொரு பலிகளையும் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இயேசு அப்படிங்கிற பெயரோ இயேசுடைய இரத்தமோ இல்லாதபடி ஒரு பலியை செலுத்துவோன்னா அந்த பலியை நிச்சயமாக தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நாம் செலுத்தக்கூடிய எல்லா பலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் நாம் செலுத்தணும். அப்போதான் நாம் செலுத்துகிற பலிகள் ஆவிக்கேற்ற பலிகளாகவும் தேவனுக்கு பிரியமான பலிகளாகவும் இருக்கும். நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் முதலான எல்லா பலிகளையும் இயேசுவிடத்தில் கொண்டு வரணும். இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவருடைய நாமத்தை சொல்லி தேவனுக்கு முன்பாக நம்முடைய பலிகளை நாம் ஏறெடுக்கணும். பிரியமானவர்களே, இதுதான் நாம் பலி செலுத்த வேண்டிய முறைகள். வேதம் என்ன சொல்லுது? நாம் ஜீவனுள்ள கற்கள், நாம் தேவனுடைய வீட்டார், நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லியிருக்கு. நாம் செலுத்த வேண்டிய பலிகள் என்ன? ஆவிக்குரிய ஜனங்களாகிய நாம் முதலாவது நம்மையே ஜீவ பலியாக செலுத்தணும். இரண்டாவது ஆவிக்குரிய ஆராதனைகளை செலுத்தணும். மூன்றாவது சங்கீதங்களால் பலி செலுத்தணும். நான்காவது துதிகளால் பலி செலுத்தணும். ஐந்தாவது நன்னடத்தைகளால் பலி செலுத்தணும். ஆறாவது தனிப்பட்ட விசுவாசத்தினால் பலி செலுத்தணும். ஏழாவது ஞானத்தினாலேயும் அறிவினாலேயும் பலி செலுத்தணும். எட்டாவது தனிப்பட்ட அன்புங்கிற பலியை செலுத்தணும். ஒன்பதாவது உண்மை அப்படிங்கிற பலியை செலுத்தணும். பத்தாவதாக ஜெபமும் விண்ணப்பங்களும் ஆகிய பலிகளை நாம் செலுத்தணும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் சாதாரண கல் அல்ல, நீங்கள் சாதாரண கல் அல்ல, நீங்கள் ஜீவனுள்ள கல். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கட்டப்படுறீங்க, திருச்சபையின் வழியாக கட்டப்படுறீங்க. நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக நீங்கள் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. இதற்காக கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன்.